Welcome students. Today's topic is on extraocular muscles and their action. So நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்த கிளாஸில் ஆர்பிட் அதனோட அனாட்டமி அது என்னென்ன வால்ஸ் என்னென்ன போன்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ மூமெண்ட் ஆஃப் த ஐபால் அதுக்கான எக்ஸ்ட்ராஆக்குலர் மசில்ஸ் அதனோட நர்வ் சப்ளை ஆரிஜின் இன்சர்ஷன் ஆக்ஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ பெட்டர் பர்செப்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு த்ரூ டெப்த் விஷன். ஸோ டெப்த் ஆஃப் விஷன் இம்ப்ரூவாக இருக்கும்போது தான் நம்ம பிரெயின் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் பெட்டராக பர்செப்ஸ் பண்ணும். ஸோ அப்படி அந்த வெளி உலகத்தை நீட்டாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஆக்ஷனை பண்ணுறதுக்காக ஸோ அதனோட மசில்ஸ் எப்படியெல்லாம் வந்து ஆரிஜின் எடுத்திருக்கு, எப்படி இன்சர்ட் ஆகுது, அதனோட நர்வ் சப்ளை என்ன, அதனோட ஆக்ஷன் என்ன, ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்தோம். ஆர்பிட்டோட ஆக்சிஸ்க்கும் ஐபாலோட ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருந்துச்சு, ரஃப்லி ஒரு 25 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஆர்பிட்டல் கேவிட்டி. த ஐபால் அப்படின்றது இட் இஸ் ஆக்குபை த anterior 1/3 of the orbital cavity and then அதனோட deviation பார்த்தேன்னா towards medial deviate ஆயிருக்கும், close to the lateral wall and close to the roof. பட் அதனோட ஒரு டில்ட் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா ஆப்டிக் நர்வ் ஆப்டிக் கெனால்குள்ளே போகிறதுக்காக ஒரு மீடியலாக ஒரு டில்ட் இருக்குது. ஸோ அப்போ த ஆர்பிட்டோட ஆக்சிஸும் த ஆக்சிஸ் பிட்வீன் த ஆன்டீரியர் போல் ஆஃப் த ஐபால் and the posterior pole of the eyeball, that is the optical axis. So இந்த optical axis க்கும் ஆர்பிட் ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு ஆங்கிள் டிவியேஷன் இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக எப்படிலாம் இந்த மசில்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எத்தனை மசில்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 7 வாலண்ட்ரி மசில்ஸ் இருக்க போது, 3 இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ வாட் ஆர் த 7 வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரெக்டை and 2 oblique and then 1 levator palpebrae superioris. Actually it is acting on the lid, upper lidல ஆக்ட் பண்ண போது. தென் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு பார்க்குறது superior dorsal muscle, inferior dorsal muscle, அதாவது லிட்டை வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது. தென் ஆர்பிட்டல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மசில் இருக்க போது, தட் இஸ் த ஆர்பிட்டாலிஸ் மசில். தீஸ் 3 வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ வாட் ஆர் த வாலண்ட்ரி மசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா superior rectus, middle rectus, medial rectus and lateral rectus. Then the 2 obliques, superior oblique and the inferior oblique, and 1 muscle is for the lid, upper eyelid, particularly the levator palpebrae superioris, and then 3 involuntary superior dorsal, inferior dorsal and then orbitalis muscle. ஐபாலுக்குள்ளே இருக்க போகிறது தான் sphincter pupillae and dilator pupillae. இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிட்டுக்கு வெளியில் extraocular muscles for the movement of the eyeball. So these are all the important muscles. So this is the superior rectus, inferior rectus, then medial rectus, lateral rectus, then levator palpebrae superioris, and then this is the inferior oblique muscle. So these are all the important muscles you have to know. The next, this is the specimen. So anteroposterior view தெரியுது. So this is the optic nerve, this is the superior rectus, inferior rectus and then medial rectus, this is the lateral rectus and then this is the superior oblique. Then the fleshy போர்ஷனாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு டெண்டினஸ் போர்ஷனாக இங்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் புள்ளி. ஸோ ட்ராக்லியார் புள்ளி. ஸோ இந்த ட்ராக்லியா கிட்ட வந்தவுடனே இட் இஸ் டேர்ன், ஒரு ரைட் ஆங்கிளாக டேர்ன் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் த superior oblique. Then the inferior oblique அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னா this one is the inferior oblique muscle. So inferior rectusக்கு அடியில் இருக்குது. Then under cover of lateral rectus muscleக்கு மேலே போய் then it is inserted to the sclera or eyeball. So this is the optic nerve, superior rectus, inferior rectus, then lateral rectus, then medial rectus, then superior oblique. ஸோ இப்போ இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். இந்த lateral rectus and medial rectus இது ரெண்டும் சிம்பிளாக இருக்கும். அதே வந்து superior rectus and inferior rectus அதனோட மசில் ஃபைபர்ஸோட ஆக்சிஸும் இந்த ஐபாலோட ஆக்சிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும். அது என்னன்றதை நாம் திருப்பி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த dissected specimen. திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஆப்டிக் நர்வ், inferior rectus, superior rectus, lateral rectus,
medial rectus, and then this one is the superior oblique, and this one is the inferior oblique. Then levator palpebrae superioris அப்படின்றது superior rectusக்கும் roofக்கும் இடையில இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அப்பரா இருக்கக்கூடிய ஒரு மசில். So next we are going to see the origin of all these muscles. So நீங்கள் அங்கே superior orbital fissure பார்க்கும்போதே பார்த்தீங்க what is annulus of Zinn அப்படின்றது it is a tendinous ring. It is present in the apex and it encloses the optic canal and also the part of the superior orbital fissure. This tendinous ring தான் it gives origin to all recti muscles. So 4 recti muscles they are taking origin from this annulus of Zinn. Medial rectus from the medial margin, lateral rectus from the lateral margin, superior rectus from the superior margin, and inferior rectus from the inferior margin. So all the recti muscles are taking origin from the annulus of Zinn. And then the superior oblique and the inferior oblique. The superior oblique actually it takes origin from the sphenoid bone. So superior oblique origin எங்கே இருக்கும் அப்படின்னா it is above and medial to the tendinous ring. இங்கே இருக்குது tendinous ring, அதுக்கு above and medial-ஆ அந்த lesser wing of sphenoid இருக்கு இல்லையா, that is under surface of the lesser wing of the sphenoid-ல superior oblique origin எடுத்து இந்த anteromedial angle of the roof-ல வந்த உடனே இப்படி turn பண்ண போது. inferior oblique எங்கே இருந்த origin எடுக்கும் அப்படின்னா from the orbital floor-ல எங்கே orbit-ல இருக்க போகுது அப்படின்னா medial surface of the floor lateral to the nasolacrimal duct. So lateral to the nasolacrimal duct, anteromedial part of the floor of the orbit la irundhu inferior surface or inferior oblique origin eduthu இப்படியே encircle பண்ணிட்டு வந்து இங்கே insert ஆக போகுது. This is the origin of inferior oblique. So this is the origin of all the recti and the superior oblique and the inferior oblique. Next, what about it? Insertion. So superior oblique, all the recti muscles நம்ம முதல்ல பார்த்துருவோம். So after origin, all the recti muscles they are going along the corresponding walls. So medial rectus runs along the medial wall, lateral rectus runs along the lateral wall, and the inferior rectus runs along the floor, and the superior rectus runs along the roof. But ஒரே ஒரு difference என்ன அப்படின்னா between the roof and the superior rectus there is one another muscle, that is the levator palpebrae superioris. But superior oblique ன்றது roofல இல்ல, இது என்ன பண்ணிக்குது from the medial most muscle அது. So after its origin it occupy the space between the roof and the medial wall. But the superior rectus க்கு roofக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு muscle தான் levator palpebrae superioris. So after their origin all these recti muscles வந்து they are inserted to the posterior segment of the eyeball. Posterior segment of the eyeball ன்றது என்ன, that is the sclera. So scleraல எங்க போய் attach ஆகுது அப்படின்னா so behind the limbus. Limbus ன்றது என்ன, it is nothing but the sclerocorneal junction. So this is the cornea and this is the sclera. scleraக்கும் corneaக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷனுக்கு பேரு sclerocorneal junction. இந்த sclerocorneal junctionல இருந்து ஒரு particular distance, ஒவ்வொரு மசிலுமே ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், roughly about 5 millimeterலேருந்து 8 millimeter distance கேப்பில் medial rectus, lateral rectus, superior rectus, inferior rectus அப்படியே surround the eyeball. They are inserting behind the limbus and in front of the equator. This is the equator of the eyeball. So in front of the equatorல all the recti muscles insert ஆயிருக்கும். Superior oblique muscle எடுக்கும்போது after its origin it runs in the gap between the roof and the medial wall. Then at the anteromedial angle of the roof there is one cartilaginous pulley, fibrocartilaginous pulley. So on the pulley valiya it is insert its tendon. Then this tendon turns right angle and then it is inserted once again to the posterior segment of the eyeball, that is nothing but the sclera at its posterior superior quadrant behind the equator இது insert ஆயிக்குது. So recti muscles எல்லாம் in front of the equator போய் insert ஆச்சு. Superior oblique behind the equator, posterior superior quadrant, and then இதனோட direction வந்து from the roofல இருந்து change ஆகி ஒரு right angle-க்கு வருது. Inferior oblique பார்க்கும்போது once again அதனோட origin from the floor, anteromedial part of the floorல இருந்து origin எடுத்துட்டு then it covers the
inferior rectus. Then lateral வரும்போது என்ன பண்ணிக்குது under cover of lateral rectus இருக்க போகுது. ஸோ அதனால தான் நம்ம lateral rectus muscle கட் பண்ணி காட்டுறோம். ஸோ under cover of lateral rectus once again it is insert to the posterior segment of the eyeball, that is in the sclera behind the equator parallel with the superior oblique. So இந்த ஒவ்வொரு anatomy இங்கே important. Superior oblique between the roof and the medial wall இருக்குது. Anteromedial பார்ட்டுக்கு வந்த உடனே அது டர்ன் பண்ணிக்குது. அது மாதிரி inferior oblique அப்படின்றது ஃப்ளோர்லேருந்து அப்படியே லேட்ரலாக வருது. ரெண்டுமே பேரலாக ஈக்குவேட்டருக்கு பின்னாடி போய் இன்சர்ட் ஆகிக்குது. ஆல் த ரெக்டைல் மசில்ஸும் ஈக்குவேட்டருக்கு ஆன்டீரியராக போய் இன்சர்ட் ஆகிருக்குது. இந்த அனாட்டமி உனக்கு தெரியும் போது தான் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஈச் மசிலும் என்ன மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ பால்சி ஆஃப் அந்த மசில் வந்துச்சுன்னா ஐபால் எப்படி திணறுது. அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷனை அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நம்மளோட ஹெட் எப்படி டில்ட் ஆகிக்குது. ஸோ அந்த ஹெட் டில்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த டபுள் விஷன்றது நம்ம எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவோம், நம்ம பேலன்ஸ் எப்படி மிஸ் பண்ணுறோம். இப்படி என்டையர் ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் பார்க்க போகிறதுக்கு anatomy of this eyeball muscles is very very important. ஸோ நெக்ஸ்ட் இதை இன்சர்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். நர்வ் சப்ளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மந்திரம் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. LR6 SO4 remaining 3. LR6 அப்படின்றது lateral rectus, it is supplied by 6th cranial nerve, that is the abducens nerve. Superior oblique, that is supplied by 4th cranial nerve, that is the trochlear nerve, and the remaining muscles are supplied by 3rd cranial nerve. That's all. So LR6 SO4 remaining 3. MBBS படிக்கும்போது படிக்கிற இந்த மந்திரம் உன்னோட ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்குமே உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். எந்த நர்வ் பால்சி ஆனால் என்ன மசில் போகணும். ஸோ லேட்ரல் ரெக்டஸ்னா 6th நர்வ், சுப்பீரியர் ஒப்ளிக்னா 4th நர்வ், ரிமைனிங் 3. ஸோ அப்போ அந்த சிம்பிளாக ஒரு நர்வ் மட்டும் போகும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் மசில் போகுதுன்னா அப்போ ஐபாலோட டீவியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நர்வ் சப்ளை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி கேஸ் எய்தர் சுப்பீரியர் ஒப்ளிக் பால்சியாக இருக்கும் இல்லை லேட்ரல் ரெக்டஸ் பால்சியாக இருக்கும். ஏன்னா அப்டுசன் நர்வ் தான் வந்து ஈஸியாக இன்ஜுரி ஆகக்கூடிய நர்வ் இந்த கிரேனியல் கேவிட்டி. ஸோ அதனால் அப்டுசன் நர்வ் பால்சி அடிக்கடி பார்ப்பீங்க, சுப்பீரியர் ஒப்ளிக் பால்சி பார்ப்பீங்க. தென் அக்குலோமோட்டா நர்வ் பால்சி பார்க்கும்போது ரிமைனிங் மசில்ஸ் எல்லாமே போயிடும். மிச்சம் இந்த 2 மசில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுதுன்னா அது ஓவர் ஆக்ட் பண்ணும். அப்போ ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகப் பண்ணவே தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் அபவுட் த nerve supply. Next, actions. Before going to its action, one important another muscle, levator palpebrae superioris, அதையும் பார்த்துருவோம். So levator palpebrae superioris வந்து once again its origin from the lesser wing of the sphenoid. So roofல இருந்து origin எடுக்குது. So lesser wing of the sphenoid, after its origin it runs along the roof between the roof and the superior rectus. Then initially அதனோட ஆரிஜினில் இது டெண்டினஸ் போர்ஷனாக இருக்கும். அப்படியே ஆன்டீரியராக போக போக இது ஃப்ளஷியாக மாறப்போகுது. ஸோ ஆஃப்டர் இட்ஸ் ஃப்ளஷி போர்ஷன் இட் டிவைட்ஸ் இன்டூ 3 lamella at its inserting level. ஸோ இன்சர்ஷன் லெவலுக்கு போகும்போது லிவேட்டர் பால்பெப்ரே சுப்பீரியரிஸ் இட் டிவைட்ஸ் இன்டூ 3 lamellae, upper lamellae, lower lamellae and intermediate lamellae. இந்த என்டையர் மசிலுமே பார்த்தேன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது டெண்டனாக ஆரம்பிக்கிறது முன்னாடி போக போக ப்ராட் ஆகிட்டே போகும்போது இந்த ப்ராட் இதில் ஒரு ஸ்ட்ரைட் மீடியல் மார்ஜின் இருக்கும், ஒரு கான்கேவாக லேட்ரல் மார்ஜின் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் மீடியல் மார்ஜின் வந்து ஒரு ஸ்ட்ரைட் மீடியல் மார்ஜின், ஒரு கான்கேவ் லேட்ரல் மார்ஜின் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் மீடியல் மார்ஜின் அப்படியே மீடியல் வாலில் போயிட்டுருக்கும். இந்த லேட்ரல் மார்ஜின் போகும்போது ஃப்ரண்ட்டில் போகும்போது திஸ் மீடியல் மார்ஜின் இஸ் கனெக்டட் வித் த மீடியல் பால்பெப்ரல் லிகமெண்ட். இந்த லேட்ரல் மார்ஜின் இஸ் கனெக்டட் வித் த லேட்ரல் பால்பெப்ரல் லிகமெண்ட். இங்கே இது என்ன ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னா இட் டிவைட்ஸ், இங்கே தான் லாக்ரிமல் கிளாண்ட் இருக்க போகுது. ஸோ அந்த லாக்ரிமல் கிளாண்டை இதுதான். ஸோ இந்த லேட்ரல் ரீஜனில் தான் லாக்ரிமல் கிளாண்ட் இருக்க போகுது. இந்த லாக்ரிமல் கிளாண்டுக்கு ஒரு ஆர்பிட்டல் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு பால்பெப்ரல் பார்ட்டுன்னு ஒன்று இருக்க போகுது. இந்த ஆர்பிட்டல் பார்ட் அண்ட் பால்பெப்ரல் பார்ட் கரெக்டாக வச்சா இதுதான். ஸோ திஸ் இஸ் யுவர் லிவேட்டர் பால்பெப்ரே சுப்பீரியரிஸ், திஸ் ஒன் இஸ் மீடியல் மார்ஜின் அண்ட் திஸ் ஒன் இஸ் லேட்ரல் மார்ஜின். இந்த லேட்ரல் மார்ஜின் என்ன பண்ணிக்குது, இட் டிவைட்ஸ் த லாக்ரிமல் கிளாண்ட் இன்டூ இட்ஸ் 2 போர்ஷன்ஸ். இது ஸோ ஒரு ஆர்பிட்டல் பார்ட், ஒரு பால்பெப்ரல் பார்ட், இதை டிவைட் பண்ணுறது லேட்ரல் மார்ஜின் ஆஃப் த லிவேட்டர் பால்பெப்ரே சுப்பீரியாரிஸ். இது ஒரு MCQ, அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் மார்ஜின்ஸ் போய் கனெக்ட் ஆன பிறகு, ஸோ ஒன்ஸ் மார்ஜின்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போனோடனே இட் டிவைட்ஸ் இன்டூ 3 lamella பார்த்தோம் இல்லையா, சுப்பீரியர் lamella, இன்ஃபீரியர் lamella அண்ட் தென் ஒன் மிடில் lamella. இந்த சுப்பீரியர் lamella என்ன பண்ணிக்க போகுது, அப்பர் ஐலிடில் போய் கனெக்ட் ஆகிக்குது.
inferior lamella என்ன பண்ணிக்க போகுது superior fornix of the conjunctiva ஓட போய் கனெக்ட் ஆயிக்குது middle lamella என்ன பண்ணிக்குது upper margin of the upper lid அந்த dorsal plate இருக்கு இல்லையா அதனோட upper marginல போய் கனெக்ட் ஆயிக்குது so when it contract என்ன பண்ணிக்குது lid elevate பண்ணுது so the levator palpebrae superioris ஓட main action என்ன elevation of the upper eyelid lower eyelid depress பண்ணிக்கிறது gravity-யை help பண்ணிக்கும் so அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல upper eyelid தான் against gravity மேல தூக்க வேண்டியிருக்குது that's why this levator palpebrae superioris is going to form this lid-க்கு போன உடனே this levator palpebrae superioris ஓட ஒரு portion தான் it is going to form one important muscle that is otherwise called a superior dorsal muscle அடுத்து நீங்க பார்க்க போறீங்க இல்லையா superior dorsal inferior dorsal orbitalis அப்படினா அதுல இந்த superior dorsal muscleன்றது ஒண்ணும் கிடையாது it is a intermediate lamella of the levator palpebrae superioris that's why இத இங்க green கலர்ல காட்டிருக்கு inferior dorsal muscleன்றது it is a separate muscle இந்த superior dorsal musclesக்கு ஒரு another name என்னன்னு பாத்தீங்கன்னா mullus muscle அப்படினு சொல்வாங்க சோ அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் so the superior dorsal muscle oda another name என்னன்னு பாத்தீங்கன்னா mullus muscle so the superior dorsal inferior dorsal then one orbitalis muscle இது மூணுமே வந்து they are involuntary muscles so involuntary muscles நாலே they are supplied by sympathetic fibers so superior dorsal inferior dorsal action வந்து okay lid movement but orbitalis muscle oda action வந்து என்னன்றது தெரியல but actually வந்து it is close the infraorbital groove and infraorbital canal னு போதுலையா அந்த infraorbital groove in the floorல இருக்குறத cover பண்ணி தான் this orbitalis muscle இருக்கு that's all next these are all the muscles of extraocular muscles particularly 7 voluntary and 3 involuntary 7 voluntary ல 6 வந்து eyeball movement 1 வந்து for lid movement so அது எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம் next action க்கு போறோம்